ஓம் நமச்சிவாய நாராயணா நாதந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. குருபெயர்ச்சிங்கிறது இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதி நடக்கிறது. ஒரு வருடம் குரு பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார். மேச ராசியிலிருந்து 2024 மே 1ஆம் தேதி அவர் ரிஷப மனைக்கு போகிறார். அப்போது ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குங்கிறதில்ல, மிதுன ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மிதுனம் 11 இருந்தார் குரு பகவான். மேச ராசிங்கிறது அவர் வீட்டுக்கு வந்து லாபஸ்தானம். வீடு கட்டியிருப்பீங்க, குழந்தை திருமணம், உங்களுடைய திருமணம், இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, நிறைய தொழில் லாபங்கள், வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். பொதுவாக 11 குரு வந்தால் அற்புதமான பொருளாதாரம். குரு பகவான் முழுமையான சுபக்கிரகம். சுபக்கிரகம் ஒரு 11ஆம் இடத்துல வர்றது அற்புதமான விஷயம். ராசிக்கு 11ஆம் இடம். 2ஆம் திருமண வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நல்லா நடந்திருக்கும். குருவுடைய சஞ்சாரம் 11ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த ஒரு வருட காலமாக உங்கள் காட்டில் நல்ல பணமழை, நல்ல பொருளாதாரம், புதிய வேலை வாய்ப்பு, திருமண வாய்ப்புகள், வாகனம், வீடு வசதி எல்லாம் கூடியிருக்கும். தனக்காரகனாகிய குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வர்றார். குரு விரயத்துக்கு வரலாமா? ஆனால் முழுமையான சுபக்கிரகம். சுபக்கிரக வீடான சுக்கிர பகவான் வீட்டுக்கு வரார். ஆனால் விரைய வீட்டுக்கு உங்கள் ராசிக்கு 12க்கு வர்றது அவள் நல்லதில்லை. 11 இருந்துட்டு 12 வர்றது அவ்வளோ விசேஷம் இருக்காது. அப்போ என்ன நடக்கும்? மிதுன ராசி அன்பர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் 7க்கும் 10க்கும் உடையவர். கலத்தர பாவம், திருமண வாய்ப்புகள், தொழில் நடக்கணும், வியாபாரம் நடக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும்னா குருவுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு வேணும். ஏன்னா 7க்கும் 10க்கும் உடைய 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு பகவான் அவர் 12 மறைகிறார். அப்போ மே 1க்கு அப்புறம் எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை தரம் அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அப்போ 7ஆம் இடங்கிறது கலத்தர பாவம். திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும், இல்லை கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும், இல்லை பொண்ணு மாப்பிள்ளை அப்படின்னா தூரத்திலேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 12ஆம்ங்கிறது அயன தேசம் அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சம் தூரத்து தேசம் என்று சொல்லலாம். அப்போ 10க்குடையவரும் 12 மறைகிறார். அப்போ தொழிலில் மந்தங்கள் இருக்கும், போட்டிகள் இருக்கும், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். இருக்கிற வேலையை தக்க வச்சு கொடுங்க. அரசாங்க உத்தியோகம், தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய வேலையை கட்டியாக பிடிச்சிக்கிடுங்க. நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா விரயத்தை உண்டு பண்ணுவார் குரு பகவான், வருமானத்தை கெடுப்பார். அப்போ 7ஆம் பாவாதிபதி 12 மறையிற அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள இல்லறங்கள் நல்லா இருக்கும். 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் படுக்கை சுகம் என்று சொல்லலாம். இல்லறத்தில் எந்த குறைவும் இருக்காது. அதுவும் சுக்கிரன் பகவான் வீட்டில் இருக்கிறார். நல்ல இல்லறம் இருக்கும். ஆனால் மனைவிக்கோ கணவனுக்கோ விரைய செலவுகள் கூடும். எப்படி கூடும்? மருத்துவ செலவுகள் கூடும், இல்லை வேலைகள் பறிப்போகும், வருமானங்கள் குறையும். கலத்தர பாவம்னா அப்படித்தான். நண்பர்கள் கூட்டாளி வழியில் பகைகள் ஏற்படும். அவர்கள் மூலம் மூலதனங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக தந்து கொண்டிருந்த காலங்கள் முடிந்து கொஞ்சம் மெதுவாக குறைந்த லாபங்கள் தருவாங்க. இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு நஷ்டமும் விரயங்களும் ஏற்பட வாய்ப்பில் இருக்கிறது. பொதுவாக 7ஆம் பாவங்கிறது தொழில், திருமணம், நண்பர்கள், கூட்டாளி, இதெல்லாம் 7ஆம் பாவத்தை வச்சு சொல்லலாம். அந்த 7ஆம் பாவத்தை அதிபதி பொதுவாக பாவத்துக்கு பாவம் தான் சொல்லலாம். உங்களுடைய பாவத்துக்கு குரு பகவான் 7க்கு 10க்குடையவர். அவர் 12 விரயத்தில் மறைகிறார். தொழிலில் என்ன இருக்கும்? ஏன்னா 10க்குடையவர் மீன ராசிக்கு அவர் தான் வரார். அப்போ தொழிலில் போட்டிகள் இருக்கும். ஈஸியாக சம்பாத்தியம் பண்ண ஒரு வருட காலமாக இப்போது கொஞ்சம் நெருடலாக இருக்கும். தொழிலில் போட்டி பொறாமைகள் இருக்கும். நிறைய கடைகள் நமக்கு நம்மளை மாதிரி தொழில் பண்ணவங்க பக்கத்தில் உருவாகிடுவாங்க. அவர்களை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம தக்க வைத்துக்கொள்ளணும்.
வேலை உத்தியோகத்தில் இருக்கிற மிதுன ராசி அன்பர்கள் கவனமாக வேலையில் இருக்கணும். வேலையில் விட்டு மாற்றங்கள் இருக்குது, இல்லை இந்த வேறு வேலைக்கு போனோம், இதை விட நல்ல வேலை கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் யோசனை பண்ணி அமர செய்யுங்க, ரொம்ப நல்லது. இன்னும் இருக்க நினைத்து பறக்க நினைத்து இருக்கிறதும் விட வேண்டாம். ஏன்னா இப்போ நல்ல வேலை கிடைச்சிருக்கும், 11ல் இருக்கிறார் குரு பகவான். அப்போ தொழில் உத்தியோகத்தில் நல்ல வருமானம் தந்து கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த வருமானத்தை அவர் தடைபடுவார் அல்லது விரயத்தை செய்வார். எப்படி செய்வார்? வேலையில் மாற்றங்கள் இருக்கும். உங்கள் உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் தனியார் உத்தியோகம் இருந்ததுன்னா நீங்கள் வேலை மாற்றாமல் தூர தேசத்துக்கு போடுவாங்க. உங்களை கொண்டு ஏதாவது வெளி மாநிலத்துக்கு போவாங்க, இல்லை வெளி மாவட்டத்துக்கு போடுவாங்க. அதில் போய் பணி செய்யணும். அப்படிங்கும்போது வீட்டுக்கு அடிக்கடி வர முடியாது, நிறைய செலவுகள் ஆகும். ஹோட்டலில் தங்கணும், லாட்ஜில் தங்கணும், அப்போ விரயங்கள். இதுதான் இப்படி தான் விரயத்தை கொடுப்பார். தொழில் மூலம் விரயத்தை கொடுக்கறதுக்கு இப்படி விரயத்தை கொடுப்பார். மூலதனம் போட்டு தொழிலை விரிவாக்கம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். 12ல் விரயத்தில் இருக்கிறார் என்பதை கவனமாக பண்ணிக்கொள்ளுங்கள். புதிய நண்பர்கள், ஆண் பெண் இருபால் நண்பர்களும் கொஞ்சம் அவங்கள தள்ளி வைங்க. அல்லது கொஞ்சம் அவசரப்படாமல் ஏதாவது டக்குன்னு சொல்லி அவங்கள நம்பி ஏதாவது பெரிய லெவலில் மூலதனம் போட வேண்டாம். விரயத்தில் இருக்கிற குரு பகவான் இருக்கிறனால இந்த பங்கு சந்தைகள், இந்த லாட்ரி டிக்கெட்டு, கமிஷன் தரகு, இந்த சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கவனமாக முதலீடு பண்ணுங்கள். அதுவும் இந்த பங்கு சந்தை ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்கிற மிதுனராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குரு பகவான் முழுமையான சுபக்கிரகன், தொழில்காரகன், பணத்துக்குடையவர். அவர் 12ல் மறைகிறார் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த மறைமுக ரகசிய வருமானம் வரும் வழிகள் எல்லாமே உங்களுக்கு அடைபட்டு கொண்டிருக்கும். அதை நம்பி கொஞ்சம் பெரிய லெவலில் முதலீடு பண்ணாங்க. கவனமாக முதலீடு பண்ணால் விரயத்தில் இருக்கிற குரு பகவான் ஓரளவு உங்களை விரயத்தை தவிர்த்து கொள்ளலாம். குரு பெரும்பாலும் சுபக்கிரகம். சுபக்கிரக வரிசையில் வரக்கூடிய குரு பகவான் யாருக்கும் தீமை செய்ய மாட்டார். அது முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. சுபக்கிரக வரிசையில் வர குரு பகவான் பெரும்பாலும் தீமைகள் செய்ய மாட்டார். சனி செவ்வாய் மாதிரி கொடிய கிரகம் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய பாவத்துக்கு, உங்களுடைய ராசிக்கு 12ல் வரனால சில நெருக்கடியான விஷயங்கள், சில வருமானத்தில் பற்றாக்குறைகள், வேலை இழப்பு அல்லது வேலை தூரமான இடத்துக்கு மாற்றலாகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பில் இருக்கிறது. இப்போமே அதுக்கான விஷயங்களை நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். அப்படின்னா தான் குருவுடைய பயிற்சியை நீங்கள் சமாளித்து கொள்ள முடியும். குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் ரொம்ப பலம் வாய்ந்தது. குருவுடைய பார்வை மிக மிக சிறந்தது. குருவுக்கு மட்டும்தான் இந்த அற்புதமான ஒரு தெளிவான நல்ல பார்வை இருக்கிறது. அவர் ரிஷபமனையிலிருந்து 5, 7, 9 3 பார்வையாக பார்க்குறார். கன்னி ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார், மகர ராசியை பார்க்குறார். இப்போ கன்னி ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம் புனிதப்படுகிறது. அது உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி தான், புதன் வீட்டை தான் பார்க்குறார். அப்போ 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், உயர்கல்வி, வீடு, மனை, வாகனம். இதெல்லாம் உங்களுக்கு வாங்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும். உயர்கல்வி படிக்கவங்களுக்கு, கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, உங்களுடைய திறமைக்கேற்ற வேலைகள், சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. புதிய மனை வாங்க வாய்ப்புகள் வந்தாலும் வாங்கி போடுங்க, நல்லது தான். குரு பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்தில் இருக்கிறது. பழைய வண்டிகளை வாங்கி கொடுத்து விட்டு புதிய வண்டியை வாங்கலாம், அந்த வாய்ப்புகளும் இருக்கிறது. தாயாருடைய உடம்பு நிலை பரிபூர்ணமாக இருக்கும். 4ஆம் இடங்கிறது தாயை குறிக்கக்கூடிய இடம். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு நன்மை செய்வாங்க. அப்போ நல்ல சுகங்கள் கூடும். புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கலாம். உயர்கல்வியில் படித்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த அற்புதமான நல்ல செயல்கள் நடக்கும். குரு பகவான் தாம் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறார். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம். கடன், எதிரி, நோய், விரோதிகள் தொல்லை என்று சொல்லலாம். அப்போ அந்த 6ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா 6ஆம் இடம் அப்போ சுபக்கடனாக மாறும். 6ஆம் இடங்கிறது கடன் பிரச்சனைகள், எதிரிகளை சமாளிக்கக்கூடிய வல்லமையே குரு பார்க்குற இடங்கள் உங்களுக்கு கொடுக்கும். கடன்கள் எப்படியும் அடைபட வேண்டிய வாய்ப்புகள் கொடுப்பார் குரு பகவான். ஏன்னா குரு பார்க்க அந்த இடம் சுபத்தன்மை அடையும். அப்போ பழைய கடன்கள் இருந்தாலும் அதை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தீராத நோய் இருக்குது சார் எனக்கு,
இதெல்லாம் குருவுடைய பார்வை பெற்று 6ஆம் இடத்தில் இருக்கிறனால அந்த நோயில் எல்லாமே படிப்படியாக குணமாகும். இந்த நாள்பட்ட நோயில் எல்லாமே மிதுன ராசி அன்பர்களுக்கு இருந்துன்னா அது மேற்கு அப்புறம் படிப்படியாக குறையும். மருத்துவ செலவுகள் குறையும். 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால குரு பகவான் உங்களுக்கு நல்லது தான். அதனால் எல்லாம் சுபக்கடங்களாக மாறும். சுபக்கடங்களுக்கு கூடுதலாக நீங்கள் கொஞ்சம் கடன் பெற்றாலும் அதை அடைக்கக்கூடிய வல்லமையும் பொருளாதார உத்திகளையும் குருவுடைய பார்வை பெற்ற விருச்சிக ராசி உங்களுக்கு தர காத்திருக்கிறார். குருவுடைய பார்வை நாம் 9ஆம் பார்வையாக மகர மனையை பார்க்குறார். மகர மனை என்ன வீடு? உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம்தான். ஆனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பங்குச்சந்தை லாபங்கள், வெளிநாட்டு உத்தியோகம், தூர தேசம் பயணமாகி பொருள் சம்பாத்தியம் பண்ணுறது, மறைமுக ரகசிய வருமானங்கள், இதெல்லாம் 8ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். அப்போ குருவுடைய பார்வை இருக்கிறது. சுபக்கிரகத்துடைய பார்வை, குருவுடைய பார்வை நல்ல பார்வை என்று முதல் சொல்லியிருக்கிறோம். அந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆயுள் பலம் கூடும். நல்ல தேக உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு நல்ல பலமாக இருக்கும். நோய் நொடிகள் நீங்கி இருக்கும். அப்போ 8ஆம் இடத்தை பார்க்குறது தொழில் முன்னேற்றங்கள், தொழிலுக்காண்டி தூரமாக பயணமாகிற வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிறது. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வர்றது. வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்றமான காலம், நல்ல லாபங்களை தரக்கூடியது. அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த பங்கு சந்தையில் ஓரளவு உங்களுக்கு லாபம் வரும். ஆனால் கவனமாக முயல்டு பண்ணுங்கள். ராசிநாதன் 12ல் மறைஞ்சிருக்கிறான்னு பார்த்துக்கிடுங்க. குரு 12ல் மறைஞ்சிருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அகலக்கால் வைக்காமல் நீங்கள் பண்ண 8ல் தரும் லாபங்களை நீங்கள் சம்பாத்தியம் பண்ணிக்கொள்ள. ஏன்னா வேலை மாற்றம் இருந்தாலும் அது நல்ல மாற்றங்களாகத்தான் இருக்கும். 8ஆம் இடத்தை பார்க்குறவனும் தப்பு கிடையாது. அபரிதமான வருமானத்தை கொடுப்பார். வருமானம் எப்படி இருந்து வரான்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து தனங்கள் வரும். இந்த 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்லா இருக்கும். அப்போ குருவுடைய பார்வை 5, 7, 9 பார்க்குறதுனால அந்த இடங்களெல்லாம் புனிதப்பட்டு அதோடைய நன்மை பலன்களை குரு பகவான் பார்க்கும் இடங்கள் உங்களுக்கு தருவார்கள். இருந்தாலும் மிதுன ராசி அன்பர்களே, போன வருஷம் மாதிரி எனக்கு இப்போ இல்லையே அப்படிங்கிறது வருத்தம் இருக்கும். 11ல் இருந்து நல்ல லாபங்களையும் பொருளாதார வளங்களையும் நல்ல புதிய தொழில் சுப நிகழ்ச்சிகளையும் கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் மறைவு ஸ்தானத்துக்கு வரதுனால அந்த தடங்கள் எல்லாம் கொஞ்சம் தாமதங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் கூடலாக இருக்கும். ₹1 சம்பாத்தியம் பண்ணதுக்கு ₹70, ₹80 செலவு பண்ண வேண்டிய வாய்ப்புகளை கொடுப்பார். இருந்தாலும் பெரிய லெவலில் பொருளாதார பின்னடைவோ, குடும்பத்தில் ஒரு பெரிய பின்னடைவோ, குடும்பத்தில் தேவையில்லாத நிகழ்ச்சிகளோ எதுவுமே நடக்காது. குரு முழுமையான சுபக்கிரகம், 7க்கும் 10க்குடையவர். அதனால் கலத்தர பாவத்தில் எப்போதும் மாறி இனிமையாக இருக்கும். தொழிலில் போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் அதை சமாளித்து வெளிவரக்கூடிய ஆற்றல் குரு பகவான் கொடுப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.